எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி கபசுர குடிநீர் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கபசுர குடிநீர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளருக்கு வந்து 1 ஸ்பூன் கபசுர குடிநீர். ஸோ 4 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் இது 3 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி இந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி டம்ளரில் தான் நான் வந்து இப்போ தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன டம்ளர் வேணாம். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அந்த கபசுர குடிநீர் பொடியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சுக்கு, திப்பிலி, லவங்கம், சிறுகாஞ்சேரி வேர், அக்ரஹாரம், முள்ளிவேர், ஆடாத்தொடை இலை, கற்பூரவள்ளி இலை, கோஷ்டம், சீந்தில் கொடி, சிறுதேக்கு, நிலவேம்பு, வட்டத்திருப்பி வேர், கோரைக்கிழங்கு, கடுக்காய் தோல் அப்படின்னு சொல்லிட்டு 15 மூலிகைகள் சேர்த்து இது பண்ணியிருக்காங்க. சளி, மூச்சிழைப்பு, காய்ச்சல், தொண்டை வலி இது எல்லாத்தையும் வந்து குறைக்கக்கூடியது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்காக இதை வந்து காய்ச்சி குடிங்க வீட்டில். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த 2 டேபிள் ஸ்பூன் அந்த சூரணத்தை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடணும். நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது 1.5 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. பொங்கி நுர மாதிரி வரும். அப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டி வச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைனா ஓரத்தில் அந்த சூரணம் வந்து படிய ஆரம்பிச்சிரும். அது அப்படியே அங்கே நிற்கும் தண்ணியில் மிக்ஸ் ஆகாமல். அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்களா அந்த சூரணம் வந்து அங்கே போய் அப்படியே படிய ஆரம்பிச்சிரும். இதை வந்து நம்ம ஒரு ஸ்பேச்சுலா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா அது அப்படியே அங்கேயே செட் ஆகி அப்படியே காஞ்சி போயிடும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆணுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1.5 டம்ளர்லாம் நல்லா வற்றிடுச்சு. இதை நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டாக வெதுப்பான சூடு இருக்கும்போது இதை வந்து நீங்கள் குடிக்கணும். காலையிலேயோ இல்லையோ சாயந்தரமோ மினிமம் ஒரு 50 ml 25லேருந்து 50 ml குடிக்கலாம். ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு குடிக்கலாம். இந்த கபசுர குடிநீர் 3 பேருக்கும் அரை டம்ளர் கரெக்டாக இருந்துச்சு.